அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு விலாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேலம் வேற ஒரு வேலையாக நம்ம வர வேண்டியது இருந்துச்சு, வந்தோம். நிறைய அன்பர்களும் கேட்டுட்டு இருந்தீங்க, கெமிக்கல்லாம் நான் மொத்தமாக எங்கே வாங்குறது, ஹோல்சேல் கடைகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. அதனால் சேலம் வந்ததுனால அதை ஒரு விலாகாவே உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். பொதுவாக தான் எடுத்து போட்டிருக்கேன், சரிங்களா? பாருங்க, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டு நேரா போறோம், ஓகேங்களா? பாருங்க, ரெண்டு பகுதியுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் நடந்து போற தூரம் தான், ஆட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான். அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட வந்துட்டு அங்கிருந்து நம்ம நடந்து போற தூரத்துல தான் இந்த கெமிக்கல் கடைகள்லாம் இருக்கு. ஹோல்சேலாகவே நம்ம வாங்கிக்கலாம். நிறைய கடைகள் அதே தெருவில் இருக்குது. அது எப்படி எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நேராக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இடது பக்கமாக லெஃப்ட் சைடில் நம்ம திரும்பணும். இடது பக்கமாக திரும்பணும். நான் வலது பக்கம் எந்த கடைகள் இருக்குது, இடது பக்கம் எப்படி போகணுங்கிறதையும் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இடது பக்கம் போகிறதுக்கு அந்த கடைகளோட இதுகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. பெரிய கடைகள் என்னென்ன பேர் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படியே நம்ம இடது பக்கத்துல இருந்து போய்கிட்டே இருக்கணும். அதுவும் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம அப்படியே நடந்து போற தூரம் தான். இங்க கெமிக்கல் கடைகள்லாம் இங்க மொத்தமா கிடைக்குது, சரிங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் நானே நிறைய பார்த்தேன். அதாவது கெமிக்கல் பொருள் மட்டும் இல்லாம ஒரு சில மற்ற ஜவுளி கடைகள்லாம் இருக்கு. ஆனா அது தனி ஒரு ஏரியாவில் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஏரியாவும் போகல இங்க என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளும் கவனிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அதை நம்மளோட தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை கிடைக்கும். பொதுவாக நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னா அதுக்கு மட்டும் நம்ம போகாம சுத்தி என்னென்ன இருக்கு, ஒரு போர்டு எப்படி வச்சிருக்காங்க, அங்க ஸ்டிக்கர் எப்படி போட்டிருக்காங்க, பிளக்ஸ்ல என்னென்ன விவரங்கள் போட்டிருக்காங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நம்ம பொதுவா ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்றதுக்காக, ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல நம்ம ஷேர் பண்றதுக்காக போடலையும் கூட எந்த விதமான போஸ்டர்கள்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விவரம் நமக்கே தெரியும், சரிங்களா? அந்த ஒரு இதுக்காகவும் நீங்க பொதுவா போகையில பிசினஸ் ரீதியாவே நம்மள முன்னேற்ற செய்வதற்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். அப்படியே நேரா போய்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இது நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. இதுல இருந்து நேரா வந்துட்டு அதுல நம்ம வலது பக்கமாக திரும்பணும். பாருங்க, அந்த இடத்த தெளிவாவே காமிக்கிறேன், அந்த போர்டையும் காமிச்சிடுறேன். ஏன்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான் நம்மளோட, பாருங்க, அந்த காமராஜர் தெரு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நம்ம உள்ள போகணும். இந்த தெரு ரொம்ப குறுகலையா தான் இருக்கும். ஆரம்பத்துல இருந்து நிறைய எசன்ஸ் கடைகள், நிறைய கெமிக்கல் கடைகள் இருக்கு. ஹோல்சேலுக்கும் இருக்கு, ரீட்டைலுக்கும் இருக்கு. நான் பொதுவாக தான் அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும்தான், அந்த தெருவை மட்டும்தான் உங்களுக்காக எடுத்து விலாக் மாதிரி போடுறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கடைக்கும் நம்ம சொல்லலை. பாருங்க, இப்போ போகலே உங்களுக்கு தெரியும் எசன்ஸ் கடைகள் இருக்கு. இந்த ஏரியாவில் ஹோம் கேர் ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மொத்தமாகவும் கிடைக்கும், சில்லறையாகவும் உங்களுக்கு கிடைக்கும். தயாரிக்கிற மாதிரி பொருட்களும் இருக்கு, இல்லை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பொருட்களும் இருக்கு. நம்ம வீட்டு தேவைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வாங்கி தயாரிக்கிறதுக்கும் நிறைய கடைகள் இங்க இருக்கு. பாருங்க, வலது பக்கம் சரி இடது பக்கம் சரி எல்லா கடைகள், நிறைய கடைகள் இருக்கு. இந்த பாதை கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும். வண்டியெல்லாம் நிறைய ஆட்டோ டூ வீலர்லாம் வந்து போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கவனமா தான் போகணும், பார்த்துக்கங்க. சேலம் பகுதிகளில், சேலம் சுற்று வட்டார பகுதிகளில் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்கும்.
அந்த தெரு ஃபுல்லாகவே உங்களுக்கு கெமிக்கல் கடைகள் அதிகமாக இருக்குது. துணி கடைகள் இருந்தாலும் மற்ற கடைகள் இருந்தாலும் கெமிக்கல் கடைகள் அதிகமாக இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஊதுபத்தி, கப் சாம்பிராணி, இந்த மாதிரி பொருட்கள் நம்ம தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டைலாகவும் கிடைக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் ஊதுபத்தி, கப் சாம்பிராணிலாம் உங்களுக்கு அது செஞ்சு வச்சதாகவே, அதாவது ரெடிமேட் ஊதுபத்தியாகவும் கப் சாம்பிராணியும் உங்களுக்கு விலை குறைவாகத்தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கிளீனிங் சம்பந்தமான எல்லா பொருட்களுமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் விலை குறைவாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. நான் இந்த கடை தான் அந்த கடை தான் எதுவுமே நான் சொல்லலை, எல்லா கடைகளையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எனக்கு எல்லா கடைகளையுமே அந்த அளவுக்கு விலை வித்தியாசம் பெருசாக எனக்கு தெரியல, நான் விசாரித்து பார்த்த வரைக்கும். உங்களுக்கு எந்த கடைகளில் உங்களுக்கு தோதாக இருக்கோ அங்கே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம், சரிங்களா? நேராக நம்ம அந்த ஒரு தெரு ஃபுல்லாகவே கெமிக்கல் கடைகள் இங்கே நிறையா இருக்குது. அந்த காமராஜர் தெரு அப்படிங்கிற அந்த தெருவுக்குள்ளே போயிட்டோம்னாலே ஒரு சில கடைகள் வலது பக்கமும் இருக்குது, ஒரு சில கடைகள் இடது பக்கமும் இருக்குது, ஒரு சில கடைகள் அதுக்குள்ளே ஒரு சின்ன கேப் மாதிரி உள்ள சந்து மாதிரி சின்னதாகவும் இருக்குது. சில கடைகளுக்கு போர்டு வச்சுருக்காங்க, சில கடைகளுக்கு பழைய போர்டாகவும் இருக்குது, சரிங்களா? சில கடைகளுக்கு போர்டு இல்லாமையும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்தா தான் தெரியும். நான் இந்த ஒரு தெருவோடவே அப்படியே நான் நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு அடையாளத்துக்காகத்தான் அந்த மாரியம்மன் கோயிலோட ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? அந்த இதையும் தெளிவாகவே காமிச்சிருக்கேன். இவ்வளோதான். இதில் இருந்து நான் அப்படியே திரும்பிடுறேன். அப்படியே தான் மறுபடியும் திருப்பி ரிட்டன் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மறுபடியும் நான் திரும்பிட்டு மறுபடியும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிச்சயமாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சேலம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.